கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகம் அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நிறைய காரியங்கள் நிமித்தமாக புலம்புறோம்ல. நம்மளை அறியாமல் நம்மளுடைய இருதயம் புலம்புதில்ல. அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணவா. யோபுவின் புத்தகம் 30வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிண்ணறம் புலம்பலாக, என் வீணை அழுகிறவருடைய சத்தமாய் மாறிற்று. யோபு எவ்வளவு புலம்புகிறான். ஆனால் ஆண்டவர் யோபுடைய புலம்பலை யோபுவின் புத்தகம் 42:10 அதை எப்படியாய் மாற்றுகிறான்? 2 மடங்கு நன்மையாய் மாற்றுகிறான். இதுவரைக்கும் யோபு புலம்பிக்கிட்டு இருந்த அந்த யோபுனுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றினது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை நிமித்தமாக புலம்புறீங்களோ அது மாறும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:11 நீங்கள் வாசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. இதுவரைக்கும் என்ன காரியத்து நிமித்தமாக நீங்கள் புலம்புனீங்களோ அது ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. சில பேர் சில சூழ்ச்சிகளை செய்து உங்களை புலம்ப வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்ச்சியை செய்து புலம்ப வைத்த ஒரு மனிதன் யாக்கோப்பு. யாக்கோப்புனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வாராங்க. அப்பா, இந்த அங்கி காட்டுக்குள்ளே கடந்துச்சு, இந்த அங்கி யாருடையதுன்னு தெரியல, ஒரு துஷ்ட மிருகம் இந்த அங்கியை போட்டிருந்த மனிதனை அடித்து கொண்டுட்டு. யோசித்து பாருங்க, ஆதியாகமம் 37:33 யாக்கோப்பு புலம்புகிறான், இந்த அங்கி என் மகனாகிய யோசேப்புடைய அங்கி, இது என் மகனாகிய யோசேப்புடைய அங்கி, துஷ்ட மிருகம் என் மகனை கொன்னுட்டே புலம்புகிறான். ஆனால் அதே யாக்கோப்புக்கு ஒரு செய்தி கேட்கப்படுறது, உங்கள் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருக்கிறான், உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா. இப்போ அதே புலம்பல் யாக்கோப்புக்கு ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை புலம்ப பண்ணுகிற சூழ்நிலைகளை ஆனந்த களிப்பாய் கத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாறப்போகிறது. எது நிமித்தமாய் புலம்புறீங்க? ஐயோ, இடம் போச்சு, வீடு போச்சு, சொத்து போச்சு, வேலை போச்சு, எல்லாமே நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, புலம்புறீங்களா? உங்கள் புலம்பலுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. பாருங்க, அகாஸ்வேர் ராஜா யூதர்களை எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிட்டார். அந்த கட்டளை எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த ஊருக்கு போச்சோ அங்கே எல்லாம் புலம்பல் உண்டானது. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த கட்டளை எங்கெல்லாம் சென்றதோ, எந்த நாட்டிற்கு எந்த ஊருக்கெல்லாம் சென்றதோ அங்கு மகாபெரிய துன்பமும் ஜபமும் அழுகையும் புலம்பலும் உண்டானது. ஆனால் அதே எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய கடைசி பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எது நிமித்தமாக புலம்புறீங்க? காரியம் மாறுதலாய் முடியும். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் எது நிமித்தமாய் புலம்பினாலும் அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். அப்பா, ஆனந்த களிப்பாய் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.